श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्त आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेदित्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यस्पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्थं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम्। गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसम् रामायणमहामालारत्नं वन्दे अनिलात्मजम्। अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्का भयङ्करम्। उल्लङ्घ्य हिन्दो सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामिदं प्राञ्जलिराञ्जनेयम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र ददमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। यः कर्णाञ्जलिः सम्पुटैरहरः सम्यक् पिबत्याधरात् वाल्मीकेर्वदनारविन्दगलितं रामायणाख्यं मधु। जन्मव्याधिजराविपत्तिमरणैः अत्यन्तशोपद्रवम् संसारं स विहाय गच्छति पुमान् विष्णोः पदं शाश्वतम्। तदुपगतसमाससन्धियोगं सममधुरो वणतार्थवाक्यबद्धम्। रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्च वधं निशामयद्धम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम्। व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। तपस्वाध्यायनिरतं तपस्वी वाग्मिदाम्बरम् नारदं वरिवप्रच्छ वाल्मीकिः मुनिपुङ्गवम्। जानकीकान्तस्मरणं जय जय राम राम आंजनेय स्वामी की जय। ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தினுடைய தொடர்ச்சி. இன்னைக்கு சுந்தரகாண்டத்தை பொதுவாக பெரியோர்கள்லாம் சுந்தரகாண்ட பாராயணத்தையே நித்தியபடி வச்சுட்டு இருந்திருக்கா. ஏன்னா அது நல்ல பலஸ்ருதியை தரக்கூடியது, நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது என்று. சுந்தரகாண்டத்தில் எல்லா ராமாயணம் முழுக்க வரதுனால இப்போ யாருக்காவது கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், வியாதிகள்லாம் போகணும், யார் யாருக்கு என்னென்ன பிரார்த்தனைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணால் நல்ல பலனை கொடுத்துடும். இப்போ ஆற்றுலேயே கொஞ்சம் கெட்ட சகுனங்கள் அப்பப்போ தோன்றது,
மனசுக்கு கஷ்டமா இருக்கு, ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் எப்பொழுதும் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னா, அப்ப அந்த மாதிரி கிரகங்களுடைய ஒரு கெட்ட விஷயங்கள்லாம் நடக்கிறதுன்னா சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா பாராயணம் பண்ணணும்னு. அதே மாதிரி ஒரு பில்லி சூன்யமோ கெட்ட ஒரு செய்வினையோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட சுந்தரகாண்டத்தினால எடுத்துட முடியும். அந்த அளவுக்கு சுந்தரகாண்டத்துக்கு மகிமை ஜாஸ்தி. ஏன்னா ஹனுமாரை நெருங்கி ஒருத்தராலையும் வர முடியாது அப்படிங்கிறது தான் இங்க விசேஷம். அப்பேற்பட்ட ஹனுமார் கடலை தாண்டி வந்தார். சாரு நானாவித ரூபதாரின்னு பலவிதமான ரூபங்களை தரிக்கக்கூடியவர், எடுத்துக்கொள்ளக்கூடியவர் என்று அந்த ஹனுமார் ஹனுமாருடைய பெருமையை சொல்லி, இருட்டின பிறகு லங்கைக்குள்ள பிரவேசமாகலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்தார். சாயங்காலம் சூரியன் மறைந்து சூரியன் அஸ்தமனமாகி நல்ல உதய சந்திரன் பௌர்ணமி அழகா மேல வருது. தான் தாண்டி வந்த அந்த சமுத்திரத்தை ஒரு திரும்பி பார்க்கிறார் ஆஞ்சநேயர். ஒரு தடவை அப்படி திரும்பி பார்க்கிறார். இந்த ஆஞ்சநேயருக்கு கவின்னு பெயர். அதாவது இவரும் கவிதான். இந்த ராமாயணத்தை நமக்கு கொடுத்த வால்மீகியும் கவிதான். அப்படி திரும்பினதும் சமுத்திரத்துக்கு மேலேருந்து அப்படி நிலா மேல வருது, பௌர்ணமி சந்திரன். அதை பார்த்ததும் ஆஞ்சநேயர் எப்படி ரசிச்சிருப்பாருன்னு வால்மீகி பகவான் இங்க அழகான ஒரு ஸ்லோகம் சொல்றார். பேச்சாளிகளுக்குள்ளேயே சிறந்தவா 2 பேரா. அதுல ஒன்னு வால்மீகி பகவான், மற்றொன்று ஆஞ்சநேயராம். வால்மீகி பகவானுக்கு கவீஸ்வரன் அப்படின்னு பெயர். நம்ம ஆஞ்சநேயருக்கு கபீஸ்வரன் அப்படின்னு பெயர். 2 பேருமே பேச்சாளிகளுக்குள்ள சிறந்தவா. அதனால இது ஆஞ்சநேயர் இந்த பௌர்ணமி சந்திரனை பார்த்ததும் எப்படி ரசிச்சிருப்பாருன்னு வால்மீகி பகவான் சொல்றார். சங்க பிரபம் க்ஷீர மிருணாலவர்ணம் உத்கச்சமானம் வியவபாசமானம் ததர்ஷ சந்திரம் சகபி பிரவீரஹ போப்ளூயமானம் சரசீவஹம்சம். சங்கப்பிரபம் க்ஷீரமிருணாலவர்ணம் உத்கச்சமானம் யவவாசமானம். சில உத்பிரேட்சைகள், சில ஒரு வர்ணனைகளை சொல்றார். அந்த பௌர்ணமி வெள்ள விளையர்னு அந்த சந்திரன் அப்படி மேல வரத பார்த்தா சங்குதான் புறப்பட்டு வருதோ, பகவானுடைய சங்கு வெள்ள விளையர்னு இருக்கும். அதுபோல இது சங்கா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறார். இது உப்பு கடலா இல்ல க்ஷீர சமுத்திரமா, பார்க்கடலா? ஏன்னா பால் பொங்கினா அந்த பொங்கின பால் மேல இப்படி வரும் சூட்டுக்கு. அதுபோல இந்த கடல் பொங்கி இந்த பொங்கறது தான் பால் மாதிரி பொங்கி வரதா இந்த சந்திரனை பார்த்தா அப்படிங்கிற. இல்ல இந்த சந்திரனை பார்த்தா அப்படி நகரத பார்த்தா பறக்கிற மாதிரி இருக்கே, ஒரு கால் இது அம்ச பக்ஷியா இருக்குமோ அப்படின்னு அடுத்த வர்ணனை. அம்ச பக்ஷிங்கிற ஒரு பக்ஷி இருந்தது. அதுதான் கடலையே தாண்டக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியம் உண்டு. அம்ச பக்ஷி மேலும் ஜலத்தை, பால்ல இருக்கக்கூடிய ஜலத்தை பிரிச்சு பாலை மட்டும் சாப்பிடக்கூடிய சாமர்த்தியம் அதுக்கு உண்டு. அதனால ஒரு கால அம்சபக்ஷியோ இது இப்படி வெள்ள விளையர்னு மேல பறந்து வரத பார்த்தா அப்படின்னு இப்படி சிந்தனை பண்ணிட்டே இருந்த ஆஞ்சநேயர், சேச்ச நாம் என்ன இத வர்ணிக்கிறதுக்காகவா வந்தோம்? கடலை தாண்டி நாம வந்த காரியமே வேறையாச்சே. சீதா பிராட்டி என்ன நிலையில இருக்கான்னு தெரியல.
வந்த ராவணன் அவளை வச்சிருக்கானா எங்கேயாவது ஒரு இடத்துல மறைச்சுன்னு தெரியல. இப்ப போய் நான் இந்த சந்திரனை போய் நிலாவை போய் ரசிச்சுட்டு இருக்கனே அப்படின்னு காரியம்தான் முக்கியம்னு மறுபடியும் ஒரு 6 அடிக்கு ஒரு வானர ரூபத்தை எடுத்துண்டு லங்கையினுடைய மதில் செவர்ல காலை வைக்கிறார். இடது காலை வச்சு வராராம். ஏன் இடது காலை வச்சு வரார் அப்படின்னா, எதிரியினுடைய கிரகத்துக்கு போனா இடது கால் வச்சு போகணும் அப்படின்னு சொல்றார். நம்மளாம் யாராத்துக்காவது போனா வலது கால் வச்சு தானே போவோம். அப்ப எதிரியாத்துக்கு போனா இடது கால் வைக்கணுமா. அதனால ஆஞ்சநேயர் இடது காலை வச்சுட்டு போறார். அந்த மதில் செவரை தாண்டி அப்படி போகும்பொழுது லங்கை உள்ள பிரவேசம் பண்ணும் பொழுது லங்கையில எத்தனை விதமான ராட்சசிகள் உண்டோ அவ அத்தனை பேருக்கு சேர்த்து வச்ச மாதிரி ஒரு சமஷ்டி ரூபமா ஒருத்தி அங்க இருக்கா, வாசல்ல காவலாளியா. அவளுக்கு லங்கினின்னு பேரு. லங்கா தேவி. அவ லங்கைக்கே காலனா இருக்கா, காவல்காரனா இருக்கா. ஆஞ்சநேயர் அவர் பாட்டுக்கும் உள்ள போறார் நடந்து. உடனே அவ அங்கேருந்து கோபம் வந்துடுத்தவள். நான் இங்க ஒருத்தி இருக்கேன், என்ன கேட்காம இவன் போறான் பத்தியா? ஏ வானரனே நில்லு, நீ எங்க போயின்னு இருக்க, யார் நீ? ஆஞ்சநேயர் சொன்னார், நான் வெளியூர்மா, உங்க ஊர் சுத்தி பார்க்க நல்லா இருக்கும்னு சொன்னா அதான் சுத்தி பார்க்க வந்திருக்கேன். இதான் ஒரு புத்திசாலியினுடைய பேச்சு, இப்படிதான் இருக்கணும். இதே போல நான் சீத்தையை தேடின்னு வந்திருக்கேன், உனக்கு ஏதாவது நான் நல்ல பகுமானம் தரேன், இந்த சீத்தையை எங்க வச்சிருப்பான் இந்த ராமன் கொஞ்சம் கேட்டு சொல்றியா? இல்ல உனக்கு ஏதாவது தெரிஞ்சா கொஞ்சம் விஷயத்தை எனக்கு சொல்றியா? அப்படின்லாம் அச்சு பிச்சுன்னு பேசாம அவகிட்ட லங்கையே நான் சுத்தி பார்க்க வந்தேன்னா. உடனே அவ சொன்னா, இங்க ஒண்ணு லங்கையை சுத்தி பார்க்க வானரத்தெல்லாம் நாங்க விட முடியாது, இங்க சுத்தி பார்க்க ஒன்னும் கிடையாது, பேசாம திரும்பி போனா. ஆஞ்சநேயர் இவ பேச்சை அவன் கேட்டு இருக்கிறதுன்னு ஆஞ்சநேயர் பாட்டு நடந்து போயிட்டே இருக்கார். உடனே நம்ம ஆஞ்சநேயரை ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டாலும், சொல்லிட்டே இருக்க நீ கேட்க மாட்டேங்கிறீன். ஆஞ்சநேயரை அடிச்சதும் ஆஞ்சநேயருக்கு என்ன ஆயிடுத்து? பயம் வந்துடுத்தா ஆஞ்சநேயருக்குன்னா, வெக்கம் வந்துடுத்தான். என்ன வெக்கம்னா, இது வரைக்கும் இவருடைய அம்மா ஆஞ்சநேயர் அம்மாவை தவிர ஆஞ்சநேயரை எந்த ஸ்திரீயும் தொட்டதே கிடையாது. இவ இப்படி தட்டி நான் அடிச்சுட்டாலே சரி இவளையும் அம்மான்னு நினைச்சுக்கிறார், அம்மா ஸ்தானத்துல பார்க்க வேண்டியதுதான், இவளும் ஒரு ஸ்திரீ தானே அப்படின்னு மறுபடியும் போறார். மறுபடியும் அவ கோபத்தோட வரா. ஆஞ்சநேயர் பார்த்தார், ஐய இவளை ஒரு அடி அடிச்சா இறந்தே போயிடுவா, எனக்கு அது பெருமை கிடையாது. ஏன் பெருமை கிடையாதுன்னா, அப்புறம் இந்த வால்மீகி 50 ஸ்லோகத்துக்கு ஒரு தடவை ஹனுமார் இதை மாதிரி லங்கினி அடிச்சார் செத்து போயிட்டா, லங்கினி அடிச்சார் செத்து போயிட்டார், ஒரே அடியில போயிட்டாவ அப்படின்னு எப்ப பார்த்தாலும் சொல்லி சொல்லி காமிப்பார். அதனால இந்த பெருமை எனக்கு வேண்டாம். ஆனா இவளை தாண்டாம போக முடியாது போல இருக்க அப்படின்னா நின்றுட்டு இருக்கா இவ. சரி இவளை எப்படி தாண்டது? இவளை தாண்டது ஆஞ்சநேயர் என்ன பண்ணார்? இவளா போக மாட்டேங்கிறா, சரி ஒரு தள்ளுவோம் அப்படின்னு இடது கையால ஒரு தள்ளினாராம். தள்ளினதுக்கு 30 யோஜனை தூரம் போய் விழுந்தார். விழுந்த இடத்துல இருந்து எழுந்துக்காம அப்படியே தலைக்கு மேல கைய வச்சா. சொன்னா, பிரசீதசு மகாபாகும் திராயஸ்வ ஹரிசத்தம
சமயே சௌமிய திஷ்டந்தி சத்வவந்தோ மகாபலாஹ. ஹே ஹரிஸ்ரேஷ்டான், ஹரினா வானரம்னு அர்த்தம், குரங்குன்னு அர்த்தம். வானரத்திலே உத்தமமான வானரமே, உயர்ந்த வானரமே, வானர சிரேஷ்டா என்ன காப்பாத்து. மகாபல புஜ பராக்கிரமம் உடைய ஒன்ன நான் இப்பதான் தெரிஞ்சுட்டேங்கிறா. தெரிஞ்சுட்டேன், என்ன போல ஸ்திரீகளை நீ அடிக்கலாமா அப்படின்னு கேட்டா. ஆஞ்சநேயர் சிரிச்சார். ஆஞ்சநேயர் அடிக்கல, இவதான் அடிச்சா ஆஞ்சநேயரை. முதல்ல அடிச்சது இவதான். ஆஞ்சநேயர் அப்புறம் அடிக்க கூட இல்லை, தள்ளி தான் விட்டார். ஆனா அவ அதிக்க நடுங்கி போய் அவ அங்கேண்டே சொல்றார் ஆஞ்சநேயர்கிட்ட வராம, எனக்கு பிரம்மாவுடைய சாபம் இருக்கு. பிரம்மாவுடைய சாபம், ஒரு வானரன் என் கொட்டத்தை அடக்குவான், அவன்தான் லங்கைக்கு காலனாக ஆக போறான், ராவணன் அந்த வானரனால தான் அழிய போறான் அப்படிங்கிறத எனக்கு பிரம்மா வரம் கொடுத்திருக்கார், ஒரு சாபம் கொடுத்திருக்கார். அதனால உனக்கு தடை இல்லை, நீ பாட்டு போலான். என்னமோ இவ பர்மிஷன் தான் ஆஞ்சநேயர் காத்துன்னு இருக்கிற மாதிரி நீ பாட்டு போலான். ஆனா என்ன போல ஸ்திரீகளை நீ அடிக்கலாமான்னா ஆஞ்சநேயர் முதல்ல அடிக்கல, அவதான் அடிச்சா. அதனால இந்த இடத்துல ஆஞ்சநேயர் அனுகிரகம் ஆசீர்வாதம் மாதிரி பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறார். அவர் லங்கையை சுத்தி பார்க்கணும்னு சொன்னது அந்த லங்கினிக்காக சொன்னாரே தவிர ஆஞ்சநேயருக்கு ஒன்றும் அதுல ஆசையெல்லாம் இல்லை. அவர் சீதையை தேடிதானே வந்திருக்க. அதனால ஆகாச மார்க்கமா பறந்துட்டே லங்கையை பார்க்கிறார். விதவிதமான மாட மாளிகை கோபுரங்கள்லாம் அந்த ராவணன் கட்டியிருக்கான். எல்லாமே அரக்கு மாளிகை மாதிரி நிறைய கட்டியிருக்கான். அக்னி பகவான் அவனுக்கு அடங்கி பயந்து இருக்கார். அதனால் நெருப்பு பிடிக்காது. அந்த அக்னி பகவான் அதுல இருக்கார். அவர் கிளம்பிட்டார்னா நெருப்பு அந்த அரக்குல சுலபமா பிடிச்சிடும். அந்த அரக்கு மாளிகையில நெருப்பு படாத மாதிரி அக்னியே அங்க காப்பாற்றுறார். அது அவ்வளவு அழகா வானலாவி நிற்கக்கூடிய கோபுரங்கள்லாம் பார்க்கிறார் ஆஞ்சநேயர். அப்படியே ஆங்காங்க அப்படியே தேடிண்டு ஆகாச மார்க்கமா சஞ்சாரம் பண்ணிண்டு ஒவ்வொருத்தனுடைய கிரகத்தெல்லாம் பார்த்துட்டே போறார். விபீஷணனுடைய கிரகம் அப்படின்னு போட்டிருக்கு. கும்பன், நிகும்பன், மகோதரன், மகாபார்ஷ்வன் அப்படின்னு ராவணனுடைய ஆட்கள் எல்லாருடைய மாளிகை. அப்படி அங்கேருந்து ராவணனுடைய அந்தப்புறத்துக்கு குதிச்சார். அந்த அந்தப்புறத்துல பெரிய புஷ்பக விமானம். அந்த புஷ்பக விமானம் தரையில படாது. ஆகாசத்துல கொஞ்சம் ஒரு அடி மேலதான் நிற்கும். அது அந்த புஷ்பக விமானத்துல 10 தலை 20 கையோட படுத்துட்டு இருக்கான் ராவணன். நமக்கெல்லாம் ஒரு தலை 2 கையோடையே படுத்துக்க முடியல டெய்லி. அதுக்கே இப்படி திரும்புறோம், அப்படி திரும்புறோம், இப்படி தலை வலிக்கிறது, அப்படி தலை வலிக்கிறது, அப்புறம் கழுத்து சுளுக்கிக்கிறது, கழுத்து சுளுக்கின்றா அப்புறம் தலகாணி தேவைப்படுறது இல்லை, தலகாணி போட்டுக்காதேங்கிறா, தலகாணி இல்லாம தூக்கம் வர மாட்டேங்கிறது. அப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு தலைக்கே நமக்கு இவ்வளவு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கு. இவன் 10 தலையோடு எப்படித்தான் இருக்கானோ தெரியல. அவன் தூங்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு பக்கத்துல மந்தோதரி அப்படின்னு அவனுடைய மனைவி படுத்துட்டு இருக்கா. அந்த மந்தோதரிய பார்த்ததும் மகா பதிவிரதாவ, ராவணன் இடத்துல அவ்வளவு பக்தியா இருக்கக்கூடியவர்.
அது சீத்தை மாதிரி அவருக்கு தோணிடுது. அவ்வளோ தேஜஸா இருந்தா அவளும் சீத்தையோ அப்படிங்கிற எண்ணம் வந்துடுதான். சீதைய கண்டோம்னு ஒரு ஆனந்தத்துல குதிக்க ஆரம்பிச்சிட்டார். உடனே அங்க ஒரு பஜனைய ஆரம்பிச்சிட்டார். ஆஸ்போடயாமாச சுசும்ப புச்சம் நனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாம ஸ்தம்பான் அரோஹான் நிபபாத பூமௌ நிதர்ஷயன் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாம். ஆஸ்போட்டனம் பண்ணிட்டார். சீதைங்கிற எண்ணத்துல அந்த குதூகலத்துல முண்டாசு தட்டிண்டார். அதான் முண்டா அப்படி கை காலெல்லாம் முட்டியெல்லாம் தட்டிண்டு தனக்கு தானே முத்தம் கொடுத்துண்டு தன்னுடைய வாளுக்கு தானே முத்தம் கொடுத்தார். ஆஹா ஆகான்னு ஆனந்தப்பட்டார். பஜனை பண்றார். ராம 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 சீதா ராம ராம ராம் ராம 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 சீதா ராம ராம ராம் ராம 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 சீதா ராம ராம ராம் என்று தனக்கு தானே ஒரு பஜனை. திடீர்னு ஒரு தூண்ல போய் குதிச்சு அந்த தூணை பிடிச்சி இப்படி திரும்பி பார்க்கிறார் சீதையோன்னு. கைய பின்னாடியே கட்டின்னு வந்து இப்படி கிட்ட வந்து பார்க்கிறார் சீதையோன்னு. அப்புறம் அந்த புஷ்பக விமானத்தை மேலேருந்து எட்டி பார்க்கிறார் சீதையோன்னு. ஆஸ்போடயாமாச சுசும்ப புச்சம் நனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாம ஸ்தம்பான் அரோகான் நிபபாத பூமௌ. பூமியில மேலேன்னு கீழே குதிச்சு அந்த புறத்துல இருந்து இப்படி பார்க்கிறார் சீதையோன்னு. எல்லாமே சீதையோ சீதையோன்னு பார்க்கிறார். ஒரு பஜனை அப்படி ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல க்ஷணத்துல தோணிடுத்தவர், சச்சா இது சீதா தேவி இல்ல, இப்படி போய் ராவணனுக்கு இணங்கிலாம் அவ இருக்க மாட்டா, தவிச்சுன்னு இருப்பார் ராமரை நினைச்சு. நான் இப்படி ஒரு அசட்டுத்தனமா சிந்தனை பண்ணிட்டேனே என்று கவலைப்பட்டு வேற இடத்துல தேடுவோம் அப்படின்னு திரும்பினார். ராவணனுடைய அந்த புறத்துல ஸ்திரீவனம், ஒரே ஸ்திரீகளா இருக்கா. அந்த புறத்து ஸ்திரீகளா ராவணனால தூக்கிண்டு கொண்டு வரப்பட்ட நிறைய ஸ்திரீகள். எல்லா ஸ்திரீயையும் உத்து உத்து பார்க்கிறார் சீதையோ சீதையோன்னு. ஆனா தாறுமாறா படுத்துட்டு இருக்கா, வஸ்திரம் இல்லாம இருக்கா, பானம் பண்ணிட்டு மயக்கத்துல இருக்கா. அப்புறம் அங்கே இருந்து அதை கடந்து அடுத்ததுக்கு போறார் பறந்து. ராவணனுடைய சமையல் கூடம், சாகாகாரம் மாம்சாகாரம் அப்படின்னு வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன்லாம் தனியா வச்சிருக்கானா அப்பவே. இப்படி அதையும் பார்க்கிறார், அங்க சமைக்கிற இடத்தையும் பார்க்கிறார் சீதை இருக்காளன். இது எல்லா இடத்தையும் ஆஞ்சநேயர் பார்க்கிறாரே. அதனால ஆஞ்சநேயருக்கு என்ன ஜிஹ்வோபஸ்த ஜயோதிருதிஹி அப்படிங்கிறார். இப்ப அவருடைய பிரம்மச்சரியத்துக்கு பரீட்சையா இது. எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளில வந்துட்டார். வெளியில வந்தார், கவலைப்படுறார், அப்படி கவலைப்படுறார். தனித்து ஒரு இடத்துல உட்கார்ந்துண்டு அப்படி ஒரு கவலை. என்ன திருஷ்டிர் விஷயவர்த்தினர், அந்த தாறுமாறா, அதாவது ராவன் அடுத்தவனுடைய அந்த புறத்துல அவனுடைய ஸ்திரீய இப்படி வஸ்திரம் இல்லாம படுத்துன்னு இருக்கா, அவளை பார்க்கற மாதிரி ஆயிடுத்து. அந்நிய தேசத்துல அவனுடைய சமையல் அறையில மாமிசங்கள் எல்லாம் சமைக்கிறதெல்லாம் இந்த கண்ணு பார்க்க வேண்டியதா போயிடுத்து. ரொம்ப வருத்தப்படுறார். இன்னைக்கெல்லாம் நாம மாமிசத்தை பார்த்தா வருத்தம் எங்க படுறோம். நமக்கு பக்கத்திலேயே உட்காந்து சாப்பிட்டாலும் பரவாயில்ல, இப்படிதான் காலம் இன்னைக்கெல்லாம், அதெல்லாம் பரவாயில்ல, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி காலமா போயிடுது. ஆபீஸ் போறா, என்ன பண்றது, நாங்க என்ன மாமா பண்றது, அவ ஆபீஸ் போய்த்தானே ஆகணும். அவ வெளிநாட்டுக்கு போனா அங்கெல்லாம் இதெல்லாம் அவ பார்ட்டின்னு வைக்கிறா, அங்க கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ண வேண்டியிருக்கு, கொஞ்சம் சாப்பிட வேண்டியிருக்கு, நாம என்ன பண்றது சொல்லுங்க அப்படிங்கிற.
அதுக்கு சாஸ்திரம் என்ன சொல்றது, நாம என்ன பண்றதுன்னு நீ இப்ப பேசுற, ஆனா உயிர் போனதுக்கு அப்புறம் யமதர்மன் வந்து என்ன பண்றது, நான் தான் உன்னை கூட்டுன்னு போகணும் அப்படின்னு அழிச்சுட்டு போயிடுவான். ரெண்டாவது, அப்படி ஒரு சாப்பாடெல்லாம் நடக்கிற ஒரு பார்ட்டியோ அந்த மாதிரி வேலைக்கு நீ ஏன் போகணும் அப்படின்னு சாஸ்திரம் கேட்கறது. அப்ப நாம போகலன்னா ஜீவனத்துக்கு என்ன வழி அப்படின்னு சொல்றா. ஜீவனத்துக்கு ஒன்றும் இப்படித்தான் வாழ்ந்தா தான் வழிங்கிறதெல்லாம் நாமளே நம்மளை ஏமாத்திக்க கூடிய வார்த்தைகள். ஏன் அப்படின்னா இன்னைக்கும் சில ஊர்ல சில பேங்க்லயோ சில வேலை கம்பெனிலேயோ இன்னைக்கும் குடிமி வச்சுண்டு நெத்தி கட்டுண்டு பஞ்சகச்சம் கட்டிண்டு சில பேர் வேலை செய்யறா. சில பேர் இருக்கா, இன்னைக்கும் இருக்கா. அவர் ஒருத்தர் மாதிரி எல்லாருக்கும் அந்த புத்தி வந்ததுன்னா உலகமே மாறி போயிடும். ஆனா அவரை கேலி பண்றவா தான் நிறைய பேர் இருக்கா. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறது பெருமை இல்லை. இதெல்லாம் நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? நம்முடைய தர்மத்தை நாம விட்டே தரக்கூடாது. வெளிநாட்டவன் வேற மதத்துக்காரன் அவனுடைய தர்மத்தை விடுறது இல்லை. இப்போ முஸ்லீம்னு எடுத்துண்டா, அந்த முஸ்லீம் என்ன பண்றான், சாயங்காலம் நேரம் 5 மணி ஆயிடுத்துன்னா உடனே உட்காந்துடுறான். எங்க நடு தெருவா இருந்தாலும் உடனே நமாஸ் பண்ணணும் அப்படின்னு உட்காடுறானே. அதே மாதிரி அந்த 40 நாளோ என்னமோ ஒரு விரதம் இருக்கா, காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம 40 நாள் 48 நாள் ஒரு விரதம் இருக்கா, அப்புறம் சாப்பிட்றா. அப்ப அந்த மாதிரி விரதங்கள்லாம் அவளுடைய தர்மம் என்னவோ அவ கடைபிடிக்கிறா. கிறிஸ்டின் எடுத்துட்டா அவ சர்ச்சுக்கு போகணுங்கிறத கடைபிடிக்கிறா. நம்முடைய இந்து மதத்துல மட்டும் நாம மட்டும்தான் எப்படி இருக்கோம்னா பிறருடைய பழக்க வழக்கத்தை கடைபிடிக்கிறதுல ஆசையா இருக்கும். பிறர் மாமிசம் சாப்பிட்டா நமக்கும் சாப்பிடணும்னு தோன்றது, பிறர் மதுபானம் பண்ணா நம்மளும் மதுபானம் பண்ணணும்னு தோன்றது. இதெல்லாம் உபன்யாசத்துல ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. இதெல்லாம் தர்மம், இதெல்லாம் சொல்லித்தான் ஆகணும். இன்னைக்கு இருக்கிற உலகம், அதுவும் குழந்தைகள் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கெட்டு போயிருக்கா. எந்த யங்ஸ்டர்ஸுக்கும் பசங்களுக்கும் அப்பா அம்மாவே பக்திங்கிறத சொல்லி தரதே கிடையாது. ஒரு ஸ்லோகம் சொல்லுடா, ஒரு ஸ்தோத்திர பாடம் சொல்லுடா, இல்ல கொஞ்சம் வேதம் படிடா, எதையும் சொல்லி தரது கிடையாது எந்த அப்பா அம்மாவும். அப்பா அம்மாலாம் சொல்லி தரது நீ படிக்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், சம்பாதிக்கணும், அவ்வளவுதான்ப்பா உன் வாழ்க்கை செட்டில் ஆயாச்சு அப்படிங்கிறத மட்டும் பார்க்கறா. அதெல்லாம் பார்க்கறது பெருமை கிடையாது. வெளிநாட்டில் சம்பாதிக்கிறதுனால ஒருத்தன் பெரிய உயர்ந்த நிலைக்கு போயிட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்முடைய சனாதனமான தர்மத்தை விட்டு எங்கேயோ போய் உட்கார்ந்து இருக்காங்கிறதுக்கு வருத்தம் தான் படணும். வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிற பணம் நமக்கு தர்மத்தை தரதுன்னு நினைச்சு கூடாது. அதனால நமக்கு என்ன நடக்கும், வீடு கிடைக்கும், கார் கிடைக்கும், பங்களா கிடைக்கும், நமக்கு நிறைய பேங்க்ல லாக்கர்லேருந்து எல்லாத்தையும் பைசா எல்லாம் வச்சுக்கலாம். ஆனா தர்மப்படி நாம நல்ல கதி அடைவோமா அப்படின்னா எந்த வெளிநாட்டுக்கு போறதுனாலையும் எந்த விதமான நாம வாழ்க்கைய உலகத்துல வாழ்ந்தாலும் நமக்கு தர்மத்துல இல்லை. அப்ப நம்ம தர்மம் எதுன்னா நம்ம குழந்தைகளுக்கு நெத்திட்டு கணுங்கிறத கம்பல்சரியா கொண்டு வரணும். நம்ம குழந்தைகள் நாமெல்லாம் இன்னைக்கு ஆபீஸ் போறவாள்லாம் நெத்திட்டு காமியே போறா. கேட்டா ஆபீஸ்ல இதெல்லாம் இப்போ எல்லாரும் சமமாயாச்சு அப்படிங்கிறான். அப்ப அந்த மாதிரி சமமா இருக்கிறவனோட நாம எப்படி வாழறது? சமமா இருக்கிறவனோட வாழ முடியாது. நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம தர்மம். நம்ம தர்மத்துல நெத்தி இட்டுக்கணுங்கிறது தர்மம். மதுபானம் பண்ணக்கூடாது தர்மம். மாமிசம் சாப்பிடக்கூடாது தர்மம். இது யாருக்கு அப்படின்னா இந்துக்கள் எல்லாருக்குமே பொருந்தும். இந்துக்கள் எல்லாருக்குமே உண்டு. மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னா பிராமின் தான் சாப்பிடக்கூடாது, பிராமின் இல்லாதவன் சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. எல்லாருக்கும் உண்டு. மதுபானம் பண்ணக்கூடாதுன்னா எல்லாருக்கும் தான். ஏன்னா பரீட்சித் ராஜன் பஞ்சசீலம் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வரும் பொழுது அதுல இந்த மதுபானம் சாப்பிட்றது அப்படிங்கிறதோ கொலை பண்றதோ
வேஷ்யா சங்கமம் வச்சுக்கிறதோ, இதெல்லாம் மாமிசம் சாப்பிட்றதோ, இதெல்லாம் யாருமே செய்யக்கூடாதுன்னு அவன் தடுத்தான். அதுல குறிப்பிட்டு இவாளுக்குத்தான் இது, இவாளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லலை. ஏன்னா கலிகாலம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொது. நாம் இந்த பூமியில தானே இருக்கோம். அப்ப இந்த பூமியில இருக்கிற நமக்கு மதுபானம் பண்றதோ, மாமிசம் சாப்பிட்றதோ, இதெல்லாம் கொஞ்சம் கூட நாம் இதெல்லாம் நினைச்சு பார்க்கக்கூடாது. இதுலலாம் ஆசை வருது அப்படின்னாலே என்ன அர்த்தம்? நிறைய பாவம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். நிறைய பாவம் பண்ணவாளுக்கு தான் இதுல ருசி ஆசைகள்லாம் உண்டாகும். நிறைய புண்ணியம் பண்ணினவாளுக்கு என்ன ஆகும்? இத மாதிரி சிந்தனையே வராது. நமக்கு இதுதான் வேற வழி கிடையாது அப்படிங்கிற பேச்செல்லாம் நம்ம பேச மாட்டோம். கண்டிஷனா வாழ்க்கையை வாழணும், டிசிப்ளினா வாழ்க்கையை வாழணும். நம்முடைய தர்மத்தை டிசிப்ளினா எழுதியிருக்கான்னும் பொழுது அதை நாம கடைபிடிக்கணுங்கிறது தான் நமக்கு மகிமையை தவிர, அதை கடைபிடிக்காம போயிட்டா என்னங்கிறதுக்கான கான்சிக்வேஷனை அதாவா பின்னாடி பேஸ் பண்ணித்தான் ஆகணும். அது யாராலையும் மாற்ற முடியாது. தர்மத்தை விட்டுட்டு இதுதான் வேற வழி இல்லை அப்படிங்கறதெல்லாம் பேசக்கூடாது. தர்மத்தை விட்டுட்டோம், அதர்மம் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத ஒத்துண்டாலுமே தண்டனை அப்படிங்கிறது இறந்ததுக்கு அப்புறம் உண்டு. அது மாறவே மாறாது. ஆனா நம்முடைய ஹிருதயத்தினால நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்மளை பெருமாள் இந்த உலகத்துல படைச்சிருக்கார் அப்படின்னும் பொழுது எதுக்காக படைச்சிருக்கார்? பெருமாள் நம்மளை படைச்சது இந்த கண்கள் பெருமாளை பார்ப்பதற்கு, இந்த காது அவனுடைய கதைகளை கேட்பதற்கு, இந்த நாக்கு அவனுடைய நாமங்களை பாடுறதுக்கு, அவனுடைய பிரசாதங்களை சாப்பிட்றதுக்கு, அதே போல இந்த கைகள்லாம் அவனுக்கே ஆராதனம் பண்றதுக்கு, கைங்கரியம் பண்ண, இந்த கால்கள் அவனுடைய க்ஷேத்திரத்தை நாடி போறதுக்கு அப்படின்னு சொல்றார். பாகவதத்துல அருமையா சொல்றார். விலேபதோ ருக்ரம விக்ரமான்யே ந சின்வதே கர்ணபுடே நரஸ்ய ஜிஹ்வாசதி தார்துரிகே வசூத நோபகாயசா உருகாய காதாம் பாரப்பரம் பட்ட கிரீடஜுஷ்டம் அப்யுத்தமாங்கம் நனமேன் முகுந்தம் ஷாவோ கரௌணோ குருதஸ் சபரியாம் ஹரே லசத்காஞ்சன கங்கனௌவா. எந்த தலை பகவானுக்கோ சாதுக்களுக்கோ பாகவதர்களுக்கோ வனங்களையோ அந்த தலை வெறும் பாரந்தான் அப்படிங்கிறார். எந்த கண்கள் இருந்தும் பகவானையோ சாதுக்களையோ தரிசிக்கலையோ அந்த கண்கள் மயில் தோகையில உள்ள கண்கள் போலே. எந்த நாக்கிருந்தும் பகவானுடைய நாமத்தை பாடலையோ அந்த நாக்கு தவளை நாக்கு. எந்த காதிருந்தும் பகவானுடைய குணங்களை கேட்கலையோ அந்த காது நண்டு நுழையக்கூடிய ஒரு பிலம், ஒரு ஓட்ட மாதிரி. அதனால எந்த கைகள் பகவானுக்கோ சாதுக்களுக்கோ சேவை பண்ணலையோ அந்த கைகள் மரத்துல முளைத்த கிளை போலே. அப்புறம் எந்த கால்கள் இருந்தும் பகவானுடைய சத்சங்கத்தை நாடலையோ அந்த கால் வெறும் மரமாவே இருந்திருக்கலாம். மரம்னு அர்த்தம். எந்த ஹிருதயம் இருந்தும் பகவானுடைய கதையை கேட்டு உருகலையோ தது அஸ்மசாரம் ஹிருதயம் பதேதம். அந்த ஹிருதயம்தான் கல்லு அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த சரீரம் எதுக்காக இருக்கணும் அப்படின்னா பகவானுக்கு ஆட்பட்டு இருக்கணும். பகவானுக்கு ஆட்பட்டா அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்ப இந்த குடும்பத்தெல்லாம் யாரு காப்பாத்துறது? நாம காப்பாற்றுறோம்னு நினைக்கும் போது நாம காப்பாற்றுறோமான்றத முதல்ல யோசிக்கணும். ஒவ்வொரு மாசமும் நாம நினைச்ச மாதிரி வாழ்க்கை நடக்கிறதா? இப்ப நாம தான் காப்பாற்றுறோம்னு நினைச்சுக்கிறோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம். அப்போ ஒவ்வொரு மாசமும் நாம சொல்றபடியா வாழ்க்கை நடக்கிறது? எதுவுமே நம்ம கையில இல்லை. நாம நினைக்காததெல்லாம் அந்த மாசத்துல நடக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம கையில எதுவுமே கிடையாது. சர்வேஸ்வரன் நம்மளை கட்டாயம் கைவிடவே மாட்டான். அதனால அவனுடைய நாமத்தையோ அவன் கதைகளையோ நாம நேரத்தை செலவழிக்க அதெல்லாம் நமக்கு சேவிங்ஸ் மாதிரி. பகவான் நமக்கு நிறைய அப்புறம் எல்லா சௌக்கியத்தையும் கொடுத்துருவான். நாமளா போய் தேடி 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 சௌக்கியத்தை சேர்த்து வச்சு கஷ்டப்படுறதுக்கு பதிலா நாம பகவானை பிடிச்சிட்டோம்னா நம்மளை தேடியே சகல சௌக்கியங்களும் வரும். அதுக்கெல்லாம் பிரமாணம் துருவசுவாமி இருக்கார், பிரகலாத சுவாமி இருக்கார். எல்லாரும் எதையும் தேடி போல பகவானை தேடிதான் போனார் துருவன். கடைசியில் அந்த பகவான் என்ன கொடுத்தார்? 36,000 வருஷம் தீர்க்கமான ஆயுள கொடுத்து சகல ஐஸ்வர்யங்களையும் அவன் தலையில கட்டினார். அதே மாதிரி பிரகலாதனுக்கு பக்த சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தியா பட்டம் கட்டினார்.
அப்ப இது போலெல்லாம் பகவான் வந்து பகவானா ஒன்று கொடுத்தான்னா என்னைக்குமே அதை யாராலையும் பறிக்கவே முடியாது. நாம ஒன்று சம்பாதிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு நாள் பறி போயிடுத்துன்னா மறுபடியும் துக்கம் வந்துடும். அதனால துக்கமே வராத ஒரு நிலை வரணும்னா பகவத் சிந்தனை எப்பொழுதும் இருக்கணும். கொஞ்சம் தர்மமா வாழ கத்துக்கணும். நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சமாவது ஒரு பாத்ரூம் போனா கை கால் அலம்பிண்டு வா, சாப்பிடணும்னா உட்காந்து சாப்பிடு, கையில தட்டை வச்சுட்டு சாப்பிடாத, ஒரு கையில மட்டும் சாப்பிடு, இன்னொரு கையில இன்னொரு கையில நாமெல்லாம் ஏதாவது வச்சுட்டு சாப்பிட்றோம். ஒரு கையில சாப்பாடு, இன்னொரு கையில அப்பளம் மாதிரி வடை மாதிரி வச்சுக்கிறோமே. சாஸ்திரம் என்ன சொல்றது? அப்படி இன்னொரு கையில வச்சு நீ சாப்பிட்டா அது மாமிசத்துக்கு சமம் அப்படின்னு சொல்றது. அதனால நம்ம அந்த மாதிரி சாப்பிட்றதும் சாப்பிடக்கூடாது. அதனால எது எது சாஸ்திரம் சொல்லியிருக்கோ கொஞ்சமாவது கடைபிடிக்கணும். ஏன் கடைபிடிக்கணும்னா அதெல்லாம் நம்ம நன்மைக்காக தான் அவ சொல்லியிருக்கா. அது நமக்கு இப்ப தெரியாது. எப்பவுமே அதை அண்டர்கோ பண்ணும்போது தான் ஒரு விஷயம் நன்னா தெரிய வரும். அதனால இந்த இடத்துல சொல்றார், இப்ப ஆஞ்சநேயர் இதெல்லாம் பார்த்ததுனால ஆஞ்சநேயர் கவலைப்படுறார். அந்நிய தேசத்துல வந்து இப்படி அவனுடைய அந்தப்புறத்து ஸ்திரீகளையும் இப்படி மாமிசத்தையும் பார்க்க வேண்டியதா போயிடுத்தே, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேனே, பாபம் பண்ணிட்டேனே அப்படின்னு பார்த்ததுக்கே நிர்வேதப்படுறார், கவலைப்படுறார். அப்போ அதுக்கு ஒரு சமாதானம் வேணுமே. ஆஞ்சநேயர் பண்ணது தப்பு இல்லையா அப்படின்னு ஒரு சமாதானம் வேணும். அப்ப ஆஞ்சநேயர் எங்க போய் கேட்பார் சமாதானத்தை? யார்கிட்டயாவது போய் இப்ப கேட்டுன்னு வந்து மறுபடியும் சீத்தையை தேடுறதுக்கு அவகாசம் இல்லை. அவ எப்படி கேட்டுட்டார் அப்படின்னா ஆஞ்சநேயரே சொல்றார், திருஷ்டிர் விஷயவர்த்தினி அப்படிங்கிறார். அதாவது இப்ப அந்த ஸ்திரீகளை பார்த்ததுனால ஆஞ்சநேயருடைய ஹிருதயத்துல எந்த ஒரு கிளர்ச்சியோ காமமோ உண்டாகவே இல்லை. ஒன்னத்தை பார்த்து நமக்கு கிளர்ச்சி உண்டானாதான் அது பாவமா இருக்கு. அப்ப அப்படி பார்த்ததுனால எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு எந்த ஒரு சுகம் ஆசையோ எந்த ஒரு ஆசையோ உண்டாகலைன்னா அப்ப நமக்கு அதை பார்த்ததுனால ஒன்றும் பாபம் இல்லை. அந்த மாமிசத்தை பார்க்கும் பொழுது நாக்குல எச்ச ஊறி நமக்கு இது மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு ஏதோ ஒரு எச்ச ஊறி எடுத்துனா அப்பதான் பாவம் உண்டாரு. ஆனா அதை பார்க்காம இருக்க முடியாது. இப்ப ரோட்ல ஸ்திரீகள்லாம் வரா, நாம பார்க்காம இப்படியே குனிஞ்சுட்டு போக முடியாது. அதனால சொல்றார், பார்க்கறதுங்கிறது வேற, நோக்கிறதுங்கிறது வேற. இப்படி பார்த்துட்டு நம்ம பாட்டு போலாம். அதே அவ பார்த்து அவ கருப்பா இருக்காளா, வெள்ளையா இருக்காளா, குண்டா இருக்காளா, ஒல்லியா இருக்காளா, அவ காதல என்ன போட்டிருக்கு இப்படிங்கிற நோக்கிறது தான் பாபத்தை கொண்டு வருது. ஆனா பார்க்கறத நாம தவிர்க்க முடியாது. அதனால ஆஞ்சநேயர் சொல்றார், இவர்களை பார்த்ததுனால என் ஹிருதயத்துல எந்த விதமான விகாரமும் உண்டாகல, இந்த மாமிசத்தை பார்த்ததுனாலையும் எனக்கு எந்த விகாரமும் உண்டாகல. எப்ப அது விகாரத்தை உண்டு பண்ணலையோ, மேலும் நான் வந்து பார்க்க வந்தது ஏதோ ஒரு வெள்ளி பொருளையோ ஒரு தங்க பொருளையோ இல்ல, சாட்சாத்து மகாலட்சுமியான தாயார பார்க்க வந்தேன். அந்த ஸ்திரீய பார்க்க வந்த இடத்துல ஸ்திரீகளுடைய கூட்டத்துல தானே ஸ்திரீயை தேட முடியும், பெண்களுடைய கூட்டத்துல தான் பெண்களை தேட முடியும். அப்ப நான் அந்த பெண்களுக்கு மத்தியில அந்த புறத்து ஸ்திரீகள்லாம் இருந்தாலே அவளுக்கு மத்தியில சீதை இருக்காளோ அப்படின்னு தான் நான் பார்த்தேன் அப்படின்னு தெளிவுபடுத்தினார். அப்ப அதனால என்ன, இப்படி பார்த்ததுனால எனக்கு விகாரம் உண்டாகல, எப்போ எனக்கு விகாரம் உண்டாகலையோ பாபம் சம்பவிக்கல அப்படின்னு ஒரு விதமான முடிவுக்கு வந்தார். அப்படி முடிவுக்கு வந்தாரே தவிர, ஆனா அந்த ஆஞ்சநேயர் ரொம்ப வருத்தப்படுறார். என்ன வருத்தம் அப்படின்னா, நான் இவ்வளவு தூரம் கடலை தாண்டி வந்தேன், நான் கடலை தாண்டி இப்படி எல்லாம் வந்து பெரிய பெரிய காரியங்களை நான் சாதிக்க போறேன்னு நினைச்சுண்டு நான் லங்கினி கொட்டத்தை அடக்கி அந்த சிம்மிகாவை அவளுடைய வாய் வழியா போய் வெளியில வந்து, அந்த சுரசா வாய் வழியா வெளியில வந்து சிம்மிக்கைய கிழிச்சு போட்டு நான் எவ்வளவு பெரிய காரியம்லாம் பண்ணிட்டேன், கட்டாயம் சீத்தைய பார்த்துடுவேன்னு நினைச்சனே, ஆனா நான் எவ்வளவு இடத்துல தேடியும் இந்த சீத்தை கிடைக்கலையே என்று கவலைப்படுறார். அப்ப அவர் சொல்லிக்கிறார், ஆஞ்சநேயர் தனக்கு தானே சொல்லிண்டார். என்னன்னா,
ராமருக்கு நான் நல்லது சொல்லல அப்படின்னா லங்கா முழுக்க தேடியாச்சு, ஆனா நான் இந்த விதேக தேசத்து ராணியா இருக்கக்கூடிய பெண்ணா இருக்கக்கூடிய சீதையை நான் பார்க்கல அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? ராமத்தை போய் நான் எப்படி அதை சொல்றது? குட்டைகள்ல தேடினேன், குளங்கள்ல தேடினேன், பல்வலானி தடாகானி சராம்சி சரிதஸ்ததா நத்யோனூபவனாந்தாச்ச துர்காச்ச தரணீதராः லோலிதா வசுதா சர்வா நது பஷ்யாமி ஜானகீம். குட்டைகள், குளங்கள், ஓடைகள், சின்ன சின்ன ஆறுகள், பெரிய பெரிய ஆறுகள், அப்புறம் மலைகள், பூமி எல்லாத்தையும் அலைஞ்சு அலைஞ்சு திரிஞ்சனே, அப்பயும் நான் சீதையை பார்க்க முடியலையே. இஹ சம்பாதினா சீதா ராவணஸ்ய நிவேஷனே ஆख्याता கிருத்ரராஜேன நச்ச பஷ்யாமி தாமகம். சம்பாதி சொன்னாரே, ராவணனுடைய மாளிகையில தான் இந்த சீதை இருக்கா அப்படின்னு சொன்னார். ஆனா நான் இங்க சீதையை பார்க்கலையே. கின்னு சீதாத வைதேகி மைதிலி ஜனகாத்மஜாம் உபதிஷ்டேத விவசா ராவணம் துஷ்டசாரினம். அப்பேற்பட்ட சீதா பிராட்டி ஜனக மகாராஜாவுடைய பெண்ணு, யாருமே துணை இல்லாம இப்படி ஒரு காலை தனித்து இருக்காளே, அந்த ராவணனுடைய கெட்ட நடவடிக்கையினால அவள் பயந்து போயிட்டாளா? என்ன நடந்தது தெரியலையே. க்ஷிப்ரம் உத்பததோ மன்யே சீதாமாதாய ரக்ஷசா பிப்யதோ ராமபாணானாம் அந்தரா பதிதா பவேத். இந்த இடத்துல சொல்றார், இந்த சீதை ஒரு கால் இந்த ராமபாணத்துக்கு பயந்து இந்த ராவணன் எங்கேயாவது சீதையை நடுவடியிலேயே தூக்கி போட்டிருப்பானா, அதுல சீதை எங்கேயாவது விழுந்து இறந்து போயிருப்பாளா தெரியலையே அப்படின்னு கவலைப்படுறார். அப்புறம் சித்தர்கள்லாம் ஆகாச மார்க்கமா சஞ்சாரம் பண்ண போறான்னு அது வழியாதானே நான் வந்தேன், அப்பயும் சீதை என் கண்ணில் படலையே. ஒரு கால் ராவணனுக்கு பயந்து தன் உயிரை அவளே விட்டு இருப்பாளா என்னன்னு தெரியலையே. உபரியுபரிவானூனம் சாகரம் கிரமதஸ்ததாம் விவேஷ்டமானா பதிதா சமுத்திரே ஜனகாத்மஜாம். இல்ல சமுத்திரத்து வழியா இந்த ராவணன் தூக்கிண்டு வரும்போது சீதை சமுத்திரத்துக்குள்ள விழுந்திருப்பாளா, சமுத்திரத்துல நாம போய் பார்க்கணுமா என்னன்னு தெரியலையே என்று கவலைப்படுறார். அதுக்கப்புறம் சொல்றார், அப்பேற்பட்ட அந்த சீதையை நான் பார்க்காம இருந்துட்டேன்னு சொன்னா இவ்வளவு தூரம் நான் கடல் தாண்டி வந்ததுக்கு அர்த்தம் இல்லை. இப்ப நான் சீதை இல்லைங்கிற விஷயத்த ராமர்கிட்ட போய் சொன்னா, சம்பூர்ண சந்திர பிரதிமம் பத்மபத்ர நிபேக்ஷணம் ராமஸ்ய தியாயதி வக்ரம் பஞ்சத்வம் கிருபனாகதா. அப்பேற்பட்ட சீதையை நான் பார்க்கலன்னு போய் ராமர்கிட்ட சொன்னா ராமர் உயிர் தரிப்பாரா? அந்த சீதையை நினைச்சுண்டு ராமர் வந்து உயிரை விட்டுடுவாரே. நான் இப்ப என்னன்னு போய் ராமரிடத்துல சொல்றது? ராமரால இதை பொறுத்துக்க முடியாதே. ராமர்கிட்ட போய் நான் இதை எப்படி தெரிவிக்கிறது என்று ஆஞ்சநேயர் கவலைப்படுறார். இப்படி தனக்குத்தானே மறுபடியும் சொல்லிக்கிறார், நான் சீதைய எதி சீதாம திருஷ்டுவாகம் வானரேந்திர புரீமிதா கமிஷ்யாமி ததக்கோமே புருஷார்த்தோ பவிஷ்யதி. சீதைய பார்க்காம நான் இங்கிருந்து வானரர்களுடைய கூட்டத்துல போய் உட்கார்ந்தேன்னா அங்க எனக்கு என்ன ஒரு காரியத்தை முடிச்சேங்கிற பெருமை கிடைக்குமா? கிடைக்காதே. மமேதம் லங்கனம் யர்த்தம் சாகரஸ்ய பவிஷ்யதி பிரவேசச்சைவ லங்காயா ராட்சசானாம் ச தர்சனம். இப்பேற்பட்ட கடலையே கடந்து வந்து லங்கைக்கு பிரவேசம் பண்ணி கடைசியில சீதையினுடைய தரிசனம் கிடைக்காம எல்லாம் வியர்த்தமா போயிடுத்து என்னுடைய முயற்சி எல்லாம் அப்படின்னு சொல்றார். நான் சுக்ரீவன்ட்ட போய் என்ன சொல்றது? நான் போய் ராமர்கிட்டையும் லக்ஷ்மணன்ட்டையும் என்ன வார்த்தை சொல்றது? அவ என்னுடைய பதிலுக்காக காத்துன்னு இருப்பாளே. என்னை பார்த்து அவ என்ன நினைப்பா? சீதை இல்ல அப்படின்னா கத்வாது எதி காகுஸ்தம் வக்ஷ்யாமி பரமப்ரியம் ந திருஷ்டேதி மயா சீதா ததா தியக்ஷதி ஜீவிதம். நான் சீதையை பார்க்காம போனா, ஆனா ராமர்கிட்ட போய் நான் இதை சொன்னேன்னா இப்பேற்பட்ட ஒரு துக்கமான செய்தி வந்துடுத்தேன்னு ராமர் தன் உயிரை விட்டுடுவார். பருஷம் தாருணம் க்ரூரம் தீக்ஷ்ணம் இந்திரியதாபனம் சீதா நிமித்தம் துர்வாக்கியம் சுத்வாசன பவிஷ்யதி
ராமர் உயிர் போயிடுத்து அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் விஷானு ரக்தோ மேதாவி ந பவிஷ்யதி லக்ஷ்மணஹா. ராமர் உயிரை விட்டதை பார்த்து தம்பியான லக்ஷ்மணனும் இவ்வளவு காலம் கைங்கரியம் பண்ணி அண்ணாவுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல என்னாலையும் முடியலையே, அண்ணா இப்படி உயிர் விட்டுட்டாரேன்னு அந்த லக்ஷ்மணனும் உயிரை விட்டுடுவா. அப்புறமா வினஷ்டௌ பிராதரோ சுத்வா பரதோபி மரிஷ்யதி பரதம் சமிதம் மிருதம் திருஷ்டுவா சத்ருக்னோ ந பவிஷ்யதி. இப்படி ராமலக்ஷ்மணர்கள் உயிர் போயிடுத்துங்கிற விஷயத்த பரதன் கேள்விப்பட்டான்னா பரதனும் மாண்டு போயிடுவான். பரதன் போனா சத்ருக்னனும் உயிரை விட்டுடுவான். இப்படி 4 குழந்தைகள் உயிரை விட்டதை கேள்விப்பட்ட அம்மாக்கள் புத்திரான் மிருதான் சமீக்ஷாத ந பவிஷ்யந்தி மாதரஹ கௌசல்யாத சுமித்ராச்ச கைகேயீத ந சம்சயஹ. இப்படி குழந்தைகள்லாம் இறந்து போயிட்டாளேன்னு கௌசல்யா, சுமித்ர, கைகேயி இவாலும் உயிரோடு இருக்க மாட்டா, சந்தேகமே இல்ல. கிருதஜ்ஞா சத்யசந்தஸ்ச சுக்ரீவஹ ப்ளவகாதிபஹ ராமம் ததாகதம் திருஷ்ட்வா ததஸ்யக்ஷதி ஜீவிதம். இப்படி ராமர் போனதையும் லக்ஷ்மணன் போனதையும் இது மாதிரி ஒரு துக்கம் நடந்ததையும் வானராதிபதியான சுக்ரீவன் இதெல்லாம் பொறுத்துக்காம அந்த சுக்ரீவ மகாராஜாவும் உயிரை விட்டுடுவார். சுக்ரீவன் உயிரை விட்டுட்டா அப்புறம் அந்த சுக்ரீவன் மனைவி ருமையும் உயிரை விட்டுடுவா. இவா 2 பேரும் உயிர் விட்டதை பார்த்து தார ஏற்கனவே வாலி இறந்து போயிட்டாங்கிற அந்த கவலை இருக்கக்கூடிய தாரையும் அந்த க்ஷணமே உயிரை விட்டுடுவா. இப்படி அப்பா அம்மா எல்லாரும் போனதை பார்த்து கேள்விப்பட்ட அங்கதன் அவன் மட்டும் எப்படி உயிரை தரிச்சுட்டு இருப்பான், அவனும் உயிரை விட்டுடுவான். இப்படி இந்த வானரர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய சுக்ரீவன் போய் அப்புறம் அந்த அங்கதனும் இறந்து போயிட்டான். உடனே வானர கூட்டங்கள்லாம் என்ன நினைக்கும், இனிமேல் நாம என்னத்துக்கு பிராணனை வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு எல்லாமா ஒன்னு சேர்ந்து காடுகள்லயோ மலையிலேந்தோ இல்ல தான் கத்தியாலேயோ நெருப்புனாலேயோ ஏதாவது ஒரு ஆயுதத்தினால அந்த வானரர்களும் உயிரை விட்டுட போறா. அப்ப நான் இப்படி திரும்பி போனா இக்ஷ்வாகு வம்ச குலநாசமும் வானரர்களுடைய நாசமும் சகிக்க முடியாத ஒரு கஷ்டமும் இப்ப என்னால நேர்ந்துடும். இப்படி ஒரு நிலைமைக்கு நான் ஒரு ஆளாயிட்டனே அப்படின்னு கவலைப்படுறார். இப்படி ஒரு கவலைப்பட்டுட்டு இத்தனை பேருடைய உயிரும் என் கையில இருக்கு, அப்ப நான் திருப்பி போக போறதில்லை, நான் வந்த வேலையை முடிக்காம நான் திருப்பி போக மாட்டேன், கட்டாய நான் சீதையை கண்டுபிடிச்சிட்டு தான் அதை ராமர்கிட்ட போய் சொல்லுவேன். ஒரு கால் சீதையை கண்டுபிடிக்க முடியலன்னா நான் இங்கேயே சன்னியாசியா ஆயிடுவேன், நான் இங்கேயே காய் கழுங்குகளை சாப்பிட்டு இப்படியே உயிரை விட்டுடுவேன், ஒரு கால் கழுகுகள்லாம் என் சரீரத்தையாவது சாப்பிடட்டும் அப்படின்னு தனக்குத்தானே ஒரு மறுபடியும் பேசிக்கிறார். ஜானகி அப்பேற்பட்ட சீதையை நான் கட்டாயம் கண்டுபிடிப்பேன், நான் நிர்வேதம் அடையக்கூடாது. நிர்வேதம்னா வெறுப்புன்னு அர்த்தம். வெறுப்பு அடையாம மறுபடியும் அந்த சீதா பிராட்டியை தேடுவோம், சீதா பிராட்டியை தேடுவோங்கிறார். இதி சிந்தாம் சமாபன்னஹாம், மறுபடியும் ஆலோசனை பண்றார், சீதையை தேடுவோம், இந்த மாதிரி நாம துக்கத்தை அடையக்கூடாது, சம்பாதி சொன்ன வாக்கு கட்டாயமா இருக்கும், நான் கட்டாயம் மறுபடியும் சீதையை தேடுவேன். இந்த எப்பேற்பட்ட லங்கை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி ஒவ்வொரு மரத்திலே இருந்தும் நான் சீதையை கட்டாயம் தேடி தேடி ஆராய்ஞ்சு பார்க்க போறேன் அப்படின்னு உடனே மறுபடியும் ஒரு உற்சாகத்தை உண்டு பண்ணிக்கிறார் தனக்கு தானே. அதாவது என்ன அர்த்தம்னா, நமக்கு துக்கம் வரக்கூடிய சமயத்துல துவண்டு போயிடாம அந்த துக்கத்தை மறுபடியும் மேற்கொண்டு நான் அதிலிருந்து வெளில வரத்துக்கான காரியங்களை மறுபடியும் முயற்சி பண்ணுவேன்னு நம்மளை நாமே உற்சாகப்படுத்திக்கணும்னு சொல்றார். அதனால அதுக்கு ஆஞ்சநேயர் சில தேவதைகள் எல்லாம் நமஸ்காரம் பண்றார். வசூன் ருத்ரான் ததாதித்யான் அஸ்வினோ மருதோபிச நமஸ்கிருத்வா கமிஷ்யாமி ரக்ஷசாம் சோகவர்தனஹ. அஷ்டவசுக்கள், 11 ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், அஸ்வினி குமாரர்கள், அப்புறம் 7 மருத்துக்கள், அப்புறமா இவாளெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு கட்டாயம் இந்த ராட்சசர்கள் ஒரு துவம்சம் பண்ணாம நான் சீதையை கண்டுபிடிக்காம நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்படியே நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயர் ச முகூர்த்தம் இவத்யாத்வாம் சிந்தௌ அக்ரதிதேந்திரியா உததிஷ்டல் மகாதேஜா ஹனுமான் மாருதாத்மஜஹாம். இப்படி எல்லாம் அவர் தனக்குத்தானே பேசின்றதுனால என்ன எடுத்து தன்னுடைய கவலைங்கிற அந்த கட்டெல்லாம் தானே அவிழல். இதெல்லாம் நமக்கு சுந்தரகாண்டமோ பாகவதமோ ராமாயணம் இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம், மகாபாரதங்கள்லாம். இப்ப என்ன பாடம்னா, நமக்கு
மீண்டு வர முடியாத துக்கம் ஏற்பட்டாலும் அந்த துக்கம் எப்படி வந்தது, என்னத்தினால வந்தது, அதை நான் எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு நாமே பேச ஆரம்பிச்சோம்னா அந்த கட்டுகள்லாம் விலகி நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறார். அப்படி கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ ஆஞ்சநேயர் சொல்லக்கூடிய அருமையான ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தை நாம டெய்லி சொன்னோம்னா நமக்கு இது மாதிரி நல்ல திடமான மனசு வரும், ஹிருதயம் வரும், ஸ்ட்ராங்கான ஹிருதயம் இருக்கும், எந்த காரியத்தை எடுத்தாலும் சக்சஸ் வரும். மேலும் என்னன்னா நமக்கு எது தொலைஞ்சு போனாலும் அந்த தொலைஞ்சு போன வஸ்து கிடைக்கணும்னா இந்த ஸ்லோகத்தை நிறைய தடவை சொல்லணும். என்ன ஸ்லோகம்னா, நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேப்யஹ நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேப்யஹ நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேப்யஹ நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேப்யஹ. லக்ஷ்மணரோட இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமிக்கு நமஸ்காரம், சீதா பிராட்டிக்கு நமஸ்காரம், ருத்ரன், இந்திரன், யமன், வாயு, சந்திரன், சூரியன், மருத்கணங்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம். இப்படி எல்லாம் நினைச்சுண்டு அந்த சீதா தேவியினுடைய மகிமை, அவளுடைய அனுகிரகம் இருந்தா தான் சீதையை பார்க்க முடியும் என்று அப்படி திரும்புறார். அசோகவனம் தெரியுது. ஆஹா, இப்பேற்பட்ட இடம் நமக்கு இவ்வளவு நேரம் கண்ணில் படலையே, கட்டாயம் இதுக்குள்ள போய் நான் அந்த சீதையை தேடுவேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு முக்கியமான 5 ஸ்லோகம் சொல்றார். இந்த 5 ஸ்லோகம் காரிய சித்தி ஸ்லோகம்னு பெயர். இந்த 5 ஸ்லோகத்தை நாம நித்தியம் நிறைய தடவை சொன்னோம்னா எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கலாம். சம்க்ஷிப்தோயம் 13வது சர்க்கம் சுந்தரகாண்டம். அதுல 68, 69, 70, 71 அப்படின்னு 68, 69, 70, 71 4 ஸ்லோகம் தான். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். சுந்தரகாண்டத்துல 13வது சர்க்கத்துல 68, 69, 70, 71 அதை சொல்றார் இந்த இடத்துல. சங்கிப்தோ எம்மயாத்மா ச ராமார்த்தே ராவணஸ்ய ச சித்திம் மே சம்விதாஸ்யந்தி தேவாகா சர்ஷிகணாஸ்திரிஹ. ராமருடைய காரியத்துக்காக நான் புறப்பட்ட எனக்கு இந்த இடத்துல எல்லா ரிஷிகளும் தேவகணங்களும் எனக்கு நல்ல அனுகிரகத்தை செய்யட்டும், ராவணன் என்ன தடை பண்ணாம எனக்கு இவாளெல்லாம் அனுகிரகம் பண்ணட்டும் அப்படிங்கிறார். பிரம்மா ஸ்வயம்பூர் பகவான் தேவாச்சைவ திசந்துமே சித்திமக்னிஷ்ச வாயுஷ்ச புருஹூதஸ்ச வஜ்ரபிருத். ஸ்வயம்புவா இருக்கக்கூடிய பிரம்மதேவனும் சாட்சாத் பகவானும் மற்ற தேவர்களும் அக்னி பகவானும் வாயு பகவானும் வஜ்ராயுதம் தரிச்சின்றிருக்கக்கூடிய இந்திரனும் எனக்கு இந்த காரிய சித்தியை எனக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அப்படிங்கிறார். வருணஹா பாசஹஸ்தஸ்ச சோமாதித்யௌ ததைவ ச அஸ்வினௌ ச மகாத்மானோ மருதஹ சர்வ ஏவ ச சித்திம் சர்வாணி பூதானி பூதானாம் சைவ ய பிரபுஹும் தாஸ்யந்தி மம யே சான்யே சதிருஷ்டாஹ பதி கோச்சராஹ. வருண பகவானும் சந்திர சூரியர்களும் அஸ்வினி தேவர்களும் மருத்துக்களும் அப்புறம் ஈஸ்வரனா இருக்கக்கூடிய சிவபெருமானும் சர்வபூதங்களுக்கும் தலைவனா இருக்கக்கூடியவரும் அப்புறமா யார் யாரெல்லாம் தேவதைகளோ சர்வ தேவதைகளும் சாட்சாத் பகவானும் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவும் எனக்கு இதை அனுகிரகம் செய்யட்டும் அப்படின்னு அந்த அசோகவனத்துக்காக கிளம்பி ஆஞ்சநேயர் தைரியத்தை சந்தோஷத்தை மனசுல உற்சாகத்தை வளர்த்துண்டு அசோகவனத்துக்கு சீதா பிராட்டிய அசோகவனத்தில் தேடுவோம் அப்படின்னு போறார். இந்த கட்டத்தோட இன்னைக்கு நாம உபன்யாசத்தை நிறுத்திப்போம். நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியை சுந்தரகாண்ட தொடர்ச்சியை நாளைக்கு சிரவணம் பண்ணலாம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராமா. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய்.